அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் கொல்லப்படுகிறார் என்றால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுகிறான். இல்லல் அமானா, அமானிதத்தை அவர் மோசடி செய்திருந்தால் அவர் மன்னிக்கப்பட மாட்டார். அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதான ஒருவர் நாளை மறுமையில் கொண்டு வரப்படுவார். அவரை பார்த்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அத்தில் அமானா, உங்களுடைய அமானத்தை நிறைவேற்றுங்கள் என்பதாக சொல்லுவான். அப்போது அவர் சொல்லுவார், ذهبت الدنيا, உலகமே முடிந்து போய்விட்டதே, இப்போது நான் எந்த அமானிதத்தை நிறைவேற்றுவது என்பதாக கை செய்தப்படுவார். அப்போது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மலக்குமார்களிடத்திலே சொல்லுவான், ஹாவியா என்கின்ற நரகத்தில் இவரை தூக்கி வீசுங்கள் என்பதாக சொல்லுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை சொல்லிவிட்டு ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அறிந்து கொள்ளுங்கள், வுது செய்வதும் கூட ஒரு அமானத்து தான், தொழுவதும் கூட ஒரு அமானத்து தான், அடுத்தவர்களோடு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகிற போது அளவு நிறுத்தல் செய்வதும் ஒரு அமானத்து தான், பிறரால் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளும் பொறுப்புகளும் அஷத்துல் அமானா, அது அமானத்துகளிலேயே ஆக கனமானது என்பதாக ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்டதிலிருந்து அவர்களினுடைய சிறப்பான மாணவர் இமாம் மைமூன் இப்னு அல் மிஹ்ரான் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்களாம், 3 விஷயம் இருக்கிறது, அதில் உஷாராக இருங்கள். இதில் நல்லவன் கெட்டவன் எல்லாம் பார்க்காதீர்கள். ஒன்று அமானத்தினுடைய விஷயம், இன்னொன்று வாக்குறுதியை நிறைவேற்றும் விஷயம், மூன்றாவது உறவுகளை அரவணைக்கும் விஷயம். அவன் எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் சரி, இந்த 3ஐ நிறைவேற்றுவதில் எச்சரிக்கையோடு இருங்கள் என்பதாக இமாம் மைமூன் இப்னு அல் மிஹ்ரான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்.